லாக்டவுன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. என்னோட 3 பேர் இருக்காங்க. இப்போ சுரேஷ்னு ஈரோட்லேருந்து இருக்காரு, பாலா பாண்டிச்சேரியிலேருந்து இருக்காரு, மெட்ராஸ்லேருந்து அஸ்வின் இருக்காங்க. இவங்க என்ன ரொம்ப ரொம்ப நாளாக இவங்க 3 பேரும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அஸ்வின் என்னை வந்து கேள்வி கேட்கறதுலேருந்து எனக்கு அஸ்வினை தெரியும். தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அஸ்வினை பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து இதை 3 எபிசோடாக போடலான் இருக்கோம். ஸோ ஆளுக்கு ஒரு எபிசோட்ல ஆளுக்கு 2 கேள்வி. ஸோ டோட்டலாக ஒரு 6 கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். சார், என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஐ ஃபீல் வெரி ஹானர்ட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா சார், இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான வருஷம் நிறைய பேருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய பேர் வெளில வந்திருக்காங்க. சம் ஆஃப் த பீப்புள் வந்து ஆஃபர் லெட்டர்ஸ் வச்சிருக்காங்க. சம் ஆஃப் த பீப்புளுக்கு வந்துட்டு ஒண்ணுமே ஆஃபர் லெட்டர்ல இனிமே தான் வெளியில தேடணும். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து அவங்க என்ன பண்ணலாம்? எய்தர் தே ஹாவ் டு வெயிட் ஆர் அவங்க ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் மாதிரி பண்ணலாமா? என்ன பண்ணலாம் சார்? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து ஒரு வெயிட்டிங் ரூம். ஏரோப்ளைனுக்கு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டீங்க, பிளெயின் ஒரு 4 hours லேட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, திரும்பி நீங்கள் வெளில வர முடியாது. ஸோ 2 பண்ணலாம். எனக்கே இந்த ப்ராப்ளம்னு நீங்கள் உங்களே வருத்துக்கலாம். யூ கேன் ஃபீல் சாரி ஃபார் யுவர் செல்ஃப். இல்லாட்டா இந்த 4 மாதம் எனக்கு டைம் கிடச்சது ஒரு வரப்பிரசாதம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு புது ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த பீரியடில் அது உனக்கே நான் சொல்லியிருக்கேன் சுரேஷ். ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு நான் பைத்தான் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆர் ப்ரோக்ராமிங், இதை நான் ஐடியில் சொல்கிறேன், ஆர் ப்ரோக்ராமிங்கில் சொல்கிறேன். பட் பேசிக்காக லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆனோம்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், லீடர்ஷிப் ஸ்கில் வேணும், நெட்வொர்க்கிங் ஸ்கில் வேணும். இந்த 3 ஸ்கில்லும் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு ஐடியல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை பண்ணாங்கனாலே இந்த 4 மாதத்தில் இதை நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னா லைஃப்பில் ரொம்ப தூரத்துக்கு போவாங்க. சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஃபர்ஸ்ட்டு சார், என் கேள்வி வந்து கம்ப்ளீட்டாக இது சம்மந்தமாக தான், மார்க்கெட் பற்றி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 3 months வந்து Q1ல நடந்த ப்ராப்ளத்தில் இப்போ எல்லா கம்பெனிஸையும் வந்து ஃபண்ட் ரைசிங், கேபிட்டல் ரைசிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக நான் பார்த்தேன்னா லாஸ்ட் 3 months ஃபுல்லாகவே ஒரு 3 major டைப்ஸில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பாண்ட் NCD, இன்னொன்று வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் QIP, தேர்ட் வந்து ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ இது 3 இல்லாமல் லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு, கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு? ஒன்று வந்து QIPங்கிறது வந்து QIP வந்து என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதே ரைட்ஸ் இஷ்யூ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. பட் 3வது விஷயமா வந்து நீங்கள் ஃபாலோ ஆன் இஷ்யூன்னு ஒன்று போடலாம். ஃபாலோ ஆன் இஷ்யூங்கிறது ஜென்ரல் பப்ளிக்கு ஈக்விட்டி டைல்யூட் பண்ணுறது. அது வந்து SBI லைஃப் இன்சூரன்ஸ் ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய கம்பெனியை பற்றி நம்ம பேச வேண்டாம், பாம்பே கம்பெனியை பற்றி. தட் இஸ் அவங்க என்ன இஷ்யூ போட்டாலும் அது எப்படியா ஃபுல் ஆகிடும். பட் ஓவராலாக இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் இப்போ வந்து நீங்கள் அதை வந்து பாரதி வந்து தே சோல்ட் ஸ்டேக், ப்ரமோட்டர் வந்து இன்னொரு கம்பெனிக்கு விற்றாங்க, ப்ரமோட்டர்ஸ் வித்தார் அவர் ஸ்டேக்கை. ஸோ அதை வாங்கிறதுக்காக கூட்டம் வந்தது. 2வது நீங்கள் சொல்கிறது கோத்தக் மஹிந்திரா, அவரும் QIP பண்ணலை, அவரும் ஸ்டாக் வித்தார். பேசிக்லி இந்த ப்ரமோட்டர் ஸ்டாக்கை வந்து குறைக்கணும்னு RBIக்கு அவர் கமிட் பண்ணதுனால அந்த ஸ்டாக்கை வித்தார் அவர். பாரதி ஏர்டெல்லும் அவங்க ஸ்டாக்கை வித்தாங்க, மிட்டல் குரூப் அவங்க ஸ்டாக்கை வித்தாங்க. ரிலையன்ஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூ போனாங்க. பட் இப்போ இந்த காலத்தில் வந்து எல்லாருமே பயப்படுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட NCD கொட்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீப் டிஸ்கவுண்ட் இருக்கும். தயவு செஞ்சு ஒன்றும் வாங்கிடாதீங்க. பிகாஸ் யாருக்கும் எந்த அன்னஸ் அது டாடா கேபிட்டலோ இல்லாட்டா சோழமண்டலமோ இல்லாட்டா சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப்போ இது மாதிரி 100 வருஷத்துக்கு மேலே இருந்த குரூப் இருந்தால் பரவாயில்ல. இந்த லேட்டஸ்டாக வந்த குரூப்லலாம் எது சால்வெண்ட் எது சால்வெண்ட் இல்லைன்னு தெரியாது. 2 விஷயம் எனக்கு, ஒன்று சால்வென்சி, ஒன்று லிக்விடிட்டி. ரிசர்வ் பேங்க் அட்ரஸ் பண்ணுறது லிக்விடிட்டி இஷ்யூ. உங்ககிட்ட இருக்கிற சொத்தை நான் அடமானம் வச்சு நான் வந்து உங்களுக்கு பணம் தரேங்கிறது. பட் இப்போ இவங்க ஆடுறது வந்து சால்வென்சி இஷ்யூ. தே டோன்ட் வாண்ட் டு பாரோ மணி, தே வாண்ட் ஈக்விட்டி.
ஸோ என்சிடி எவ்வளோ தூரம் ஸ்டேபிளாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் ரைசிங் இடத்துல மாட்டிக்க வேண்டாம். மாட்டின்ட்டோம்னா அன்லஸ் யூ வாண்ட் யுவர் அஃபர்ட் டு லூஸ் தட் மணி, இந்த பணம் போனால் எனக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்லைங்கிற பணத்தை நீங்கள் கேபிட்டல் ரைசிங் இஷ்யூவில் போட முடியுமே தவிர, மற்றபடி இப்போதைக்கு ரொம்ப சேஃபாக இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா வந்து ஐ டெல் யூ வை, இப்போ வந்து லாஸ்ட்டாக நான் செக் பண்ணுறச்ச நான் அஸ்வின் வில் பி பெட்டர் நான் இன்ஃபார்ம் 403 ரூபா இருந்தது நிஃப்டி ஏர்னிங்ஸ், 403 ரூபா அது மாதிரி இருந்தது. மினிமம் ஒரு 20% ஸ்லைடு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வருஷத்தில். அண்ட் 20% ஸ்லைடுனா இட் கேன் பி எனிவேர் பிட்வீன் 320 to 360க்குள்ள நிஃப்டி ஏர்னிங்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் வில் பி தேர். ஸோ நீங்கள் 360 into 20 போட்டால் கூட 7,200 தான் வருது. ஸோ if it is 360, then you have to have 30 times earnings to be in this valuation. இன்னைக்கு இருக்கிற வேல்யூவேஷன் நான் ஃபார்வர்ட் லுக்கிங்காக பார்த்தேன்னா 30 times earnings இருந்தால் தான் இந்த வரும் இந்த growth. I can justify this price. And there is not going to be substantial growth next year also. இது இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக. America is going to be in recession. China is going to be in recession. UK is going to be in recession. Europe is going to be in recession. Japan is already in recession. So எங்கேயுமே growth இருக்க போறதில்லை. I don't know, but why this market is going upங்கிறதுக்கு ஒரே காரணம் liquidity தான். Because ஜெரோம் பவல் வந்து அங்கே ஓப்பனாக வந்து அந்த ஜங்க் பாண்டை வாங்கிட்டு இருக்காங்க. ரிசர்வ் பேங்க், தட் இஸ் அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் இஸ் பையிங் ஜங்க் பாண்ட் அண்ட் பாண்ட் ETF வாங்கி மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. That liquidity is leaking all over the world. That is why this is happening. அது எவ்வளோ நாள் நடக்கும், என்னைக்கு அவன் நிறுத்துவான், அதை நம்மளால சொல்ல முடியாதனால இட் இஸ் நாட். நான் 2 மாசமா ஒன்றும் பண்ணல. மார்ச்சுக்கு அப்புறமா நான் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ திரும்பி வரும், என்னைக்கு வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால ஒரு கேபிட்டல் ரைசிங் மெத்தட்ல இந்த வேல்யூவேஷன்ல பண்றது எனக்கு உச்சிதம் படல பல. சார், டெய்லி நீங்க நிறைய क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் 100 days அண்ட் இன்னும் நிறைய டேஸ் நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எங்க மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ சார். என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन சார், சப்ளை ஸ்டைல்ல ஸ்டிமுலஸ் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க so far. ஓகே ஃபைன். டிமாண்ட் ஸ்டைல்ல ஒரு 3 மேஜர் ஸ்டெப்ஸ் எடுத்தா கொஞ்சமாச்சு நம்மளோட எக்கானமி ரிவைவ் ஆகும் அப்படின்னா என்ன ஸ்டெப்ஸ் சார் எடுக்கணும் டிமாண்ட் சைட்ல இனிஷியேட் பண்ணுறது? See, demand இல்லாட்டா சப்ளை வேஸ்ட். நான் ஒன்று சொல்ல, போன 20th September 2019 she announced a 1,56,000 crore write-off for all corporates. Basically 35%லேருந்து டேக்ஸை 23% கொண்டு வந்தாங்க. பட் இந்த வருஷம் கடைசியில் பார்த்தீங்கன்னா 2019-20 இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் குறைஞ்சி, இன்வெஸ்ட்மெண்ட் தான் சப்ளை சைடு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி இல்லாத டிமாண்டே இல்லாத போது யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆல் தி டைம். ஸோ இப்போ டிமாண்டை ஸ்டிமுலேட் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு 2 வழி இமீடியட்டாக பண்ணணும். ஒன்று, 50% ஆஃப் அவர் பாப்புலேஷன், நம்ம எல்லாருமே ப்ரிவிலேஜ்டு. ஐ மே பி மோர் ப்ரிவிலேஜ் தென் யூ, பட் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் அ ஸ்டெடி ஜாப் வித் சேலரி. நியர்லி more than 70% ஆஃப் இந்தியா இஸ் டெய்லி லேபர். அன்னைக்கு காத்தால போனால் தான் அன்னைக்கு ஈவினிங் சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு வரும் காசு. ஸோ அட்லீஸ்ட் 50% ஆஃப் அவர் பாப்புலேஷன் ஆல் ஓவர் இந்தியா needs a stimulus of 6,000 rupees at least per month for next 3 to 4 months. ஓகே, இது மக்கள் அவங்கள ஸ்பாயில் பண்ணும், அது இதெல்லாம் ஏன் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த 6,000 ரூபாய் எடுத்து அவங்க போய் ஒன்னி மாதிரி ஷேர் வாங்க போகிறதில்ல, ஐடிசி வாங்க போகிறதில்ல. அந்த 6,000 ரூபாய் கையில் வந்தோடனே எடுத்துகிட்டு போய் செலவு பண்ண போகிறாங்க, டெஃபினட்டாக செலவு பண்ண போகிறாங்க. ஸோ அந்த 6,000 ரூபாய் செலவாச்சுனாலே, சப்போஸ் we invest 2 lakh crores in that in 3 months, definitely that 2 lakh crores is going to be spent. So ரெண்டு ஆகும், there is a Keynesian multiplier. So 3 or 4 na கூட 8 lakh crores will rotate around the system. அதில் வந்து ஒரு 18% டெஃபினட்டாக ஜிஎஸ்டியாக கவர்மெண்ட்டுக்கு ரெண்ட் திரும்பி வந்துடும் காசு. ஸோ கவர்மெண்ட் will get 1 lakh crore immediately. Within 6 months 1 லட்சம் கோடி அவங்களுக்கு திரும்பி ஜிஎஸ்டியாக வரப்போகுது.
that will stimulate demand. That will stimulate demand and that will stimulate investment. அதுல வந்து ஒரு சின்ன மெத்தட் நம்ம இதுல பாக்குறோம். இப்போ ரூரல் இந்தியால பாக்குறோம், மழை ஒழுங்கா இருக்கிறதுனால நீங்க ரேஷன் போடுறதுனால, ரேஷன் கரெக்டா ஃப்ரீயா கொடுக்கறதுனால 6 மாசத்துக்கு யூ கேன் see some demand in rural industry. ரூரல் இந்தியால கொஞ்சம் டிமாண்ட் பாக்குறீங்க. பட் ஆல்வேஸ் இந்தியால எப்படின்னா city the urban life has consumed more and asked for more from rural side. So ஒரு agreed demand இந்தியால வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. This will peter out after the monsoon season is over. ரெண்டாவது, கார்மெண்ட் செலவில்லாம பண்ணக்கூடியது பெட்ரோல் வந்து பெட்ரோல் டீசல்ல வந்து nearly 70% of the price that you are paying for petrol and diesel is tax. இப்போ வந்து நீங்க வந்து பெட்ரோல் 80 ரூபாங்கிறாங்க. இப்போ 3 லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு மெடிக்கல் ரெப் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. If you cut prices by 30 rupees, he is going to get 100 rupees a day. That 100 rupees nobody saves. Savings India ரொம்ப கம்மி. So அந்த 3000 ரூபாய் will get consumed. Again, you are leaving money in the hands of the people. So இந்த ரெண்டு மெத்தட் நீங்க பண்ணீங்கன்னா உடனே டிமாண்ட் ஸ்டிமுலேட் ஆகும். அண்ட் இந்த ரெண்டும் டிமாண்ட் ஸ்டிமுலேஷனால என்ன ஆகும்னா, வாட் எவர் யூ ஆர் foregoing as revenue, that will lead to Keynesian multiplierனால முன்னும் டேர்ன் ஓவர் ஜாஸ்தியாகி உங்களுக்கு தான் ஜிஎஸ்டி வரப்போகுது. உலகத்துல எப்போதுமே என்ன ஆகும்னா, டைரக்ட் டாக்ஸஸ் ஜாஸ்தியா இருக்கும், இன்டைரக்ட் டாக்ஸஸ் கம்மியா இருக்கும். இந்தியா இஸ் தி ஒன்லி கண்ட்ரி வேர் இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் இருக்கு, டைரக்ட் டாக்ஸே இல்லை. எனக்கு என்ன லாஜிக்னு புரியல. திஸ் இஸ் ஆஸ் அன் எக்கனாமிஸ்ட் ஐ எம் டாக்கிங். 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் இல்லைங்கிறது இஸ் அ ஜோக். ஃபர்ஸ்ட், actually we are a pampered lot. So those who are earning up to 50,000 no taxங்கிறது I cannot understand. Okay, அதையும் கொடுத்துட்டீங்க. The rich are going to pay only 23% taxங்கிறது என்னால டைஜஸ்டே பண்ண முடியல. So in times of calamity, I should be paying more tax. But today my Ola driver, நான் ஓலா யூஸ் பண்றேன்னா என் ஓலா டிரைவர் இஸ் பேயிங் மோர் டேக்ஸ். நான் ஏன் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் இந்த ஓலா ஓட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் டீசல் யூஸ் பண்ணார்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா டேக்ஸ் கட்ட, ஒரு 250 ரூபா டேக்ஸ் கட்டுறாரு. ஸோ அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 7500 ரூபா டேக்ஸ் கட்டுறாரு அவரு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அவர்கிட்ட டேக்ஸ் வாங்குறீங்க. நான் 20 லட்சம் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சாதான் நான் 1 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டுவேன். டீசல் ஒன்றும் அவர் பர்சனல் யூஸுக்காக போடலை, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் அவர் டீசல் போடுறாரு. ஸோ பேசிக்லி டாக்ஸிங் இஸ் இன்கம். ஸோ நீங்கள் ஐடியில் ப்ராப்பராக நீங்கள் பிளானிங் பண்ணீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சம்பளம் இருந்தால் தான் நீங்கள் 1 லட்ச ரூபா இன்கம் டேக்ஸ் கட்ட போறீங்க. ஸோ இட்ஸ் அ டிஸ்ப்ரப்போர்ஷனேட் டேக்ஸ் ஆன் தி புவர் அண்ட் தி லோவர் மிடில் கிளாஸ். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கட் பண்ணாலே இந்தியன் எக்கானமி நெக்ஸ்ட் இயர் வில் grow ஃபாஸ்டர்ங்கிறது என்னோட கருத்து. பட் ஜிடிபி ஏறும், ருப்பி விழும். ருப்பி எனிவே விழப்போகுது, இன்னும் ஃபாஸ்ட்டாக விழும். ருப்பி ஃபாஸ்ட்டாக விழுந்தா மோர் ஜாப்ஸ் வில் கம் டு இந்தியா பிகாஸ் வில் பி மோர் காம்படிட்டிவ் இன் தி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால டெஃபினட்டாக இது ரெண்டும் பண்ணாங்கன்னா டிமாண்ட் ஸ்டிமுலேட் ஆகுங்கிறது என்னோட கருத்து. சார், என்னோட அடுத்த கொஸ்டின் சார், இது என்னோட பர்சனல் கொஸ்டின் சார். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ் ஏஜ் ஆகுது சார். அண்ட் ஐ எம் ஏர்னிங் சம் 70K. என்னோட மந்த்லி ஸ்பெண்டிங் வந்து ஒரு 30K அப்படின்னு இருக்கும்போது, இப்போ ஐ வாண்ட் டு ரிட்டையர் அட் த ஏஜ் ஆஃப் 40. ஸோ என்னோட ரன்வே வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஸோ 10 இயர் ரன்வே தான் வச்சிருக்கேன். அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு அந்த 40 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ நான் எவ்வளவு அமௌண்ட் வந்து வச்சிருக்கணும், அண்ட் அந்த அமௌண்ட் வச்சிருக்கிறதுக்கு வாட் ஆர் ஆல் த ஃபர்தர் ஸ்டெப்ஸ் நான் எடுத்தேன்னா அந்த இதை வந்து என்னால அச்சீவ் பண்ண முடியும். அந்த 10 வருஷத்துல அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறது வந்து எக்கானமி தான் சொல்லும், என்னாலும் சொல்ல முடியாது. இஃப் 10 years we do badly as an economy, there is no way there can be money. ஸோ அதை நான் சொல்லலை. பட் வாட் வி நீட் இஸ், இப்போ நீ 30,000 ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா and 10 years later that money will be anywhere between 45,000 to 50,000 rupees you will need for the same lifestyle. So நீங்க வந்து 50,000 னா 6 லட்சம் ரூபாய். So you need about 70 to 80 lakhs to retire. 70 to 80 slightly. சொந்த வீடு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி.
இப்போ நீங்க ஈரோட்ல சொந்த வீட்டில் இருக்கிற, ஸோ அப்போ வந்து இட் வில் ட்ராப் டு அபவுட் 50-60. ஏன்னா வாடகை மிச்சம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபா 2 கோடி ரூபா வரைக்கும் இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும்னு என்னோட கருத்து. சார் இப்போ அந்த அந்த பாத்துக்கு போறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்துட்டு நான் எடுக்கணும் சார்? ஸோ வெல்த் கிரியேஷனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2010 வரைக்கும் ரியல் எஸ்டேட் வாஸ் அ குட் பிஸ்னஸ். 2011க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, பிகாஸ் இட்ஸ் ஓவர் சேச்சுரேட்டட் அண்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவ் and the valuations are not realistic. 1 or 2% தான் return, so we have to pull out real estate. So என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற ரெண்டே ஆப்ஷன் ஈக்விட்டி அண்ட் பாண்ட் மார்க்கெட் தான். and you have to estimate that you will get 11 or 12% return. அதுக்கு மேல வராது. ஸோ நீங்க வந்து 11 or 12% return, பாண்ட்ல 8 to 9% return வரும். ஸோ 11 or 12% return அடுத்த 4 வருஷத்துல வருமானா வராது என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இன் டாலர் டேர்ம்ஸ் we are as bad as what we were in 2008. அது நான் ஒரு இடத்துல சொன்னேன், became very unpopular for telling that. But in dollar terms, Indian stock market has not gone anywhere for 10 years. And most mutual funds நான் பார்த்த வரைக்கும் என்கிட்ட வருது, மக்கள் கொண்டு வரதை நான் பார்க்கறத, last 2-3 years வந்து mutual funds have been negative or flat, marginally profitable. So equity has not given any return over the last 3 years. அடுத்த 3 yearsல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. So I am looking beyond 3 years for equity return இப்போதைக்கு. ஏன்னா இந்த ரெசெஷன்லேருந்து எப்போ வருமோ தெரியல. பிகாஸ் I think we will have 3 quarters of recession definitely. 4th quarter-ம் recession இருக்குமான்னு தெரியாது. ஸோ 4th quarter பத்தி எனக்கு தெரியாது at this time. But if you don't return to profitable growth in the 4th quarter compared to JFM of last year, not previous month compare பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சார் கிரீன் ஷூட்ஸ் இந்த எக்கானமி, மேயோட ஜூன் பெட்டர்மா, மேல உனக்கு கடையை திறக்கல. So how can you compare? You have to compare June of this year with June of last year. So same thing, April JFM of this year, last year, compared to what is coming, it has to be positive. அப்படி இல்லைன்னா we land up with -7, -8. So next year all of next year will be only to come back to 2019-20. ஸோ அடுத்த 2 வருஷம் பெரிய ரிட்டர்ன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்காது. இருக்கிறதெல்லாம் வந்து யாரெல்லாம் கிரஹாம் ஃபாலோ பண்றீங்க, ஐ திங்க் அஸ்வின் ரீட்ஸ் a lot of கிரஹாம். ஸோ அதில் வந்து 2 டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன், ஸ்பெகுலேட்டிவ் ரிட்டர்ன். வாட் எவர் யூ ஆர் கெட்டிங் டுடே ஸ்பெகுலேட்டிவ் ரிட்டர்ன் விச் கேன் வேனிஷ், மே நாட் வேனிஷ். ஸோ இந்த 2 வருஷத்தை நம்ம அபரேஷனா விட்டுட்டு, தி ஒன்லி திங் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் நெக்ஸ்ட் 2 years இஸ் கோல்டு. பட் ஆனால் கோல்டு அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட். அன்லெஸ் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு தான் கோல்டு தேவை. So if things don't go well, gold can easily run up another 10-15% in the next 2 years in terms of rupees. அந்த ரிட்டர்ன் ஸ்டாக் மார்க்கெட்ல வருமா எனக்கு தெரியல, வராதுன்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் இன்னைக்கு 10,500ல இருக்கிற மார்க்கெட்டு 20% ஏறி 13,000த்துல இருக்குமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு விசிபிலிட்டி இல்லை இன்னைக்கு. We can go for gold, sir, for a safe bet for this 2 years. For safe bet gold is better, but ana gold appa neenga போட்டுட்டு exit பண்ணனும். That is, you have to buy as ETF and plan to exit correcta second year la. இப்ப gold எப்படி ஆகும்னா, 2 times it has happened. In 1980 it went to $850 and cracked to $250. இப்ப என்ன ஆகும்னா, in 2008 it went up to 1,800. இப்போ இந்த இருக்கிற லெவலுக்கு வந்துட்டு திரும்பி drop to 1,000 கிட்ட drop ஆச்சு. So if there is a blowout rally, it goes to 2,500. Then it will drop back to this level to 2,000, 2,100. ருப்பியில நம்மளுக்கு ரொம்ப டேமேஜ் தெரியாது, ஏன்னா ருப்பியும் டிப்ரிஷியேட் ஆகும். கோல்டு ஏறச்சா ருப்பியும் விழும். But then even in rupee terms, if it jumps 25% from here, that is 5,6,500 போச்சுன்னு வச்சுக்கோங்க, 6,250, 6,300 வரைக்கும் போச்சுன்னா, then you can expect it to come back to 5,758, 5,655.
So gold can do two things. It can slowly increase to 5657, or it can go all the way to 63 and come back to 5657. So நீங்க வந்து இப்போ கோல்ட்ல இடிஎஃப்ல வாங்கினேன்னா you should have the nerve to sell it at 6364. And the nerve இருந்தா you can definitely enter into gold. Thank you, sir. Thank you. Yeah. Sir, markets will return to median நம்ம இப்போ வந்து பேசுவோம் சார். ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இப்போ நம்ம வந்து லாங் டைம் ஆவரேஜ் வந்து பி வந்து 15 பேசுவோம், கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ லைக் இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 பார்த்ததில்லை. ஆஃப்டர் 2008க்கு அப்புறம் மார்க்கெட் பி வந்து 15 தொட்டதில்லை. ஸோ லைக் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் இந்த டிகேட்ல 2013ல யூரோ கிரைசிஸ் வந்திருக்கு, 15-16ல வந்து குளோபல் செல் ஆஃப், இப்போ வந்து இது வந்திருக்கு. ஸோ நான் லைக் இந்த இயர் நான் பார்த்தேன் 17.5 18 மார்க்கெட் டச் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ லைக் இப்போ வந்து லைக் இப்போ ஆஸ் ஆன் டுடே பார்த்தீங்கன்னா இப்போ லைக் மார்க்கெட் இப்போ 10,000 இருக்கு, வேல்யூவேஷன் வேற லெவல் இருக்கு. பட் ஸ்டில் ப்ராப்ளம் எங்கன்னா லைக் இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ரீபேலன்சிங்ல தான் சார் பெரிய லைக் லைக் இந்த மந்த் வந்து வேதாந்தா வெளியே போகுது, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து HDFC லைஃப் உள்ள வருது. வேதாந்தா தான் லைக் டாப் லாஸ் மேக்கிங் கம்பெனி இந்த நிஃப்டி இண்டெக்ஸ்ல. ஸோ இப்போ நீங்க லைக் இப்போ லாஸ்ட் கொஸ்டின் நீங்க பேசியிருந்தீங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் குவார்டர்ல EPS மினிமம் 10 to 15% இதாகும், கம்மியாகும் அப்படின்றது கரெக்ட். பட் ஆனால் செப்டம்பர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு 3 லாஸ் மேக்கிங் கம்பெனி டாடா மோட்டார்ஸ், ONGC, கெயில் இந்த கம்பெனிலாம் தூக்கிட்டு திரும்பி SBI லைஃப், டிமார்ட்லாம் திருப்பி வந்து இண்டெக்ஸ்குள்ளார இது பண்ண போறாங்க, ரீபேலன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கேஸ்ல இந்த 10-15% மைனஸ் ஆகிறது திரும்பி வந்து இருக்கும். ஒரு லேமன் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா இப்போ நிஃப்டி வந்து 10,000 இருக்கு சார், ஒரு அக்டோபர் நவம்பர்ல இந்த Q1 இதெல்லாம் வந்து இதானதுக்கு அப்புறம் நிஃப்டி வந்து ஒரு 75-80 வந்துச்சுன்னா தென் will actually go inside அப்படின்றாங்க. பட் ஆனால் லைக் இப்போ இந்த மாதிரி நிஃப்டி ரீபேலன்சிங் எல்லாம் பண்ணும்போது திருப்பி அது வந்து இப்போ அந்த அக்டோபர் நவம்பர்ல திருப்பி நிஃப்டி 95 கீழே வரதுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒரு நார்மல் இன்வெஸ்டருக்கு, ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு பிளாங்கா இல்ல நான் வந்து நிஃப்டி வந்து இதாகல, கம்மியாகல, அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு ஒன்று இருக்கு. ஸோ அப்போ திருப்பி வந்து ஆக்சுவலாக வந்து உள்ள போவாங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் சார். சரி, நான் வந்து லார்ட் கீன்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், ஜான் மேனார்ட் கீன்ஸ். அவர் தான் உங்களோட மேக்ரோ எக்கனாமிக்ஸோட தந்தை, மன்மோகன் சிங்கோட குரு அவர் தான். ஸோ லார்ட் கீன்ஸ் என்ன சொன்னார், ஹி வாஸ் ஆல்சோ வெரி குட் இன்வெஸ்டர். இன்ஃபேக்ட் ஹி வாஸ் அ வெரி ஆக்டிவ் இன்வெஸ்டர் இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஸோ அப்போ லார்ட் கீன்ஸ் சொன்னார், மார்க்கெட்ஸ் கேன் ரிமைன் இர்ரேஷனல் லாங்கர் தென் யூ கேன் ரிமைன் சால்வெண்ட். நீங்கள் என்ன ரீபேலன்சிங் பண்ணாலும் ப்ரூடென்ஷியல் HDFC லைஃபோட வேல்யூவேஷன் எங்கேயோ இருக்கும். மார்க்கெட் ஹேஸ் டு சே, மிஸ்டர் மார்க்கெட் ஹேஸ் டு சே HDFC life does not justify that kind of valuation. It does not kind of, because nobody will invest in poha, people have become so educated that they are not going to invest in ULIPs. ஒரு வாட்டி இப்போ எப்படி லைஃப் இன்சூரன்ஸ் மாடல் இந்தியாவில் இருக்குன்னா, எதர் ஒரு ஸ்டாக் புரோக்கரோ பேங்க் மேனேஜரோ போய் பார்த்தீங்கன்னா உங்க தலையில மிளகா அரைப்பான். பேசிக்லி அது தலையில மிளகா அரைக்கிறது தான். எஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்சூரன்ஸ் வந்து பியூர் டேர்ம் பாலிசி இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். யாருக்கு அது உனக்கு இல்லை, ஸோ உனக்கு கிடையாது பல. பட் ஃபார் people it's a very pure, some people it's a pure term is a great option. மற்றபடி எல்லாமே ஏமாத்து வேலை தான் அது இன்னைக்கு இருக்கிற ரிட்டர்ன்ஸ் நேரில். ஸோ இன்ஃபேக்ட் யூ ஷுட் பி வெரி ஹாப்பி that Vedanta with low valuation is going out and something with 28 times valuation is coming, which will mean that the market will definitely fall at the right time. அது என்ன ஆகும் தெரியாது, என்ன ஈவென்ட் ட்ரிகர் ஆகும் தெரியாது. ஸோ யூ கேனாட், அது வந்து நேற்று எனக்கு ஒருத்தர் ட்விட்டர்ல அமிச்சாரு, நார்வேஜியன் டிவியில 3 பேரை கம்பீட் பண்ண வச்சாங்க. மொத்தம் ஒரு 4 பேர், ஒரு அஸ்ட்ராலஜர், இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டாக் பிக்கர், 3வது பியூட்டி பிளாகர்ஸ், மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது, 4வது வந்து மாடை கூட்டின்னு வந்து எந்த இடத்துல சாணம் போடுறதோ அது. இந்த 4 பேர் கம்பீட் பண்ணதுல பியூட்டி பிளாகர் தான் வின் பை 20%.
Maatu Shano second. Maadu shitting is second. Professional investor like me is third. Astrologer is fourth. So, நான் என் புக்கில் கடைசியில் சொன்னேன். I think I wrote it or I should write it in the next book. In the short term, it is like EVM, electronic voting machine. In the long term, it is like weighing scales. So, இப்போ இருக்கிறதுல it doesn't make sense. And definitely in the quarter, எல்லா பேங்க்கும் லாஸ் தான் காட்டணும். Because you had a moratorium from March, April, May, June, July, August. 6 மாசம் you have not collected money. And you have to give 10% moratorium. And all public sector banks, whether it is SBI cards nala profit காமிச்சாங்க. Bank of Baroda profit காமிச்சது வந்து trading margin la, because interest rates declined. The value of bonds increased and they showed a profit. So let them rebalance. No, the market will come back to normal. இப்போ first big shock in America என்ன தெரியுமா? நீ என்ன rebalance பண்ணானோ? Joe Biden may win this election in November. அவன் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டான்னா, எல்லா டாக்ஸ் லூப்போலையும் க்ளோஸ் பண்ணி 10% அமெரிக்காவில் டாக்ஸ் ஏற்ற போறேன்னு சொல்லிட்டான் முன்னாடியே. ஸோ அமெரிக்காவில் 10% டாக்ஸ் ஏற்றினான் அந்த கன்ஃபார்ம் ஆச்சுன்னா S&P 500 திரும்பி 2000க்கு வந்துடும். S&P 500 2000க்கு வந்ததுன்னா உங்க ஸ்டாக்கும் எங்கேயும் ஸ்டாக் மார்க்கெட் cannot escape. So you are only looking at India. Imagine Trump losing an election and Joe Biden increasing tax when the country is going through a recession. Definitely இது முடிஞ்சிரும். So we don't know what will happen and we cannot say what will happen. நம்மளுக்கு லாஸ் வேண்டாம், அதனால அப்படியே நான் வந்து 10 ஷேர் வாங்கினா 3 ஷேர்ல எனக்கும் போகும் நட்டம். So we are trying to be ultra cautious. அவ்வளோதான். But don't worry, it will happen. When I don't know. Sir, but நீங்க அந்த P ரேஷியோ வந்து லாங் டர்ம் ரேஷியோ 15 தான் இருக்கீங்களா, இல்ல அது 18 அந்த மாதிரி பாக்குறீங்களா? பெண்டுலம் வந்து ஸ்விங் ஆகும். There is no point. Physics ஓட ஸ்டூடெண்ட் நீ. I think 3 of us are engineers here. Ashwin, நீங்களும் இன்ஜினியரா? So all 4 of us are engineers. So we have physicsல வந்து பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். Pendulum will swing from one extreme to another extreme. Pendulum correcta வந்து 15 நிக்காது. So pendulum goes to 30. Pendulum has to come to 10 also. So I am not predicting it will stop at 15. I am saying at least once it will come to 15. And Bayesian theorem has been there for 300 years. Bayesian theorem ங்கிறது வந்து 300 வருஷம் இருந்தது. உலகத்துல reversion to the mean ங்கிறது is a given scientific fact. ஜபம் பண்ணதுனால ஃபேக்ட் போயிடாது. சயின்டிஃபிக் ஃபேக்ட் சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான். ஸோ நான் ருத்ர ஜபம் பண்ணதுனால இட் ஒன்ட் சயின்ஸ் வில் நாட் சேஞ்ச். ஸோ டெஃபினட்டாக வாட் ஆர் ஸ்வாங் திஸ் சைட் வில் ஸ்விங் திஸ் சைட். அது எங்கே போய் முடியும்னு யாருக்கும் தெரியாது. அகெயின் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ. நேற்று ஐ திங்க் ராஜன் இன்னொருத்தர் கேட்டார், 1929 to 1954 தி இண்டெக்ஸ் வெண்ட் நோவேர். But the currency was pegged to gold. அது அவர் புரியல. Currency was pegged to gold. So Fed will not கண்ணாப்பினான் print பண்ண முடியாது. So you won't get a 20-year gap, but definitely you will get a, I see more like between 2009 election முடிஞ்ச அப்புறம் 2010ல மார்க்கெட் விழுந்து 2013 வரைக்கும் அது அப்படியே சுத்திட்டு இருந்தது ரொம்ப நாளைக்கு. In fact in 2013 I told people, they call me இப்போ வந்து நான் ரொம்ப டாக்டர் டூம் சொல்றாங்க என்ன. But 2013 when I asked everybody to buy, nobody bought, because the market predicted the election result even before the result came. So the market overshot. So அதே மாதிரி டெஃபினட்டா வாய்ப்பு வரும், பொறுமையா தான் இருக்கணும். சார் என்னோட கேள்வி வந்து China Belt and Road Initiative வந்து how is it going to change world economy? How is it going to affect Indian economy? And when is this going to start? Ashwin, நீ என்ன தேவையில்லாம நீ என்ன மாட்டி விடுற. ஒரு இடத்துலயும் நீ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து காங்கிரஸ்காரன் திட்ட போறாங்க. பட் யூ ஆர் மேக்கிங் மீ ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். ரெண்டுமே நீ பொலிட்டிக்கல் கேள்வியா கேட்கல, பரவாயில்ல நான் பதில் சொல்றேன். சைனா இஸ் ஒரு நாளைக்கு கிராஷ் ஆகும், அது என்னைக்கு கொலாப்ஸ் ஆகும் தெரியாது. யூ cannot have an open economy and an authoritarian state. You can have only one. You cannot have an authoritarian state and an open economy. Right?
China has its own debt problems. China வந்து இஷ்டத்துக்கு print பண்ணி கடன் வாங்கி இருக்கு. For the Belt and Road Initiative to become fully successful, Chinese currency has to be accepted by all. If we want to be a global superpower, like all of us accept dollar. We hate Trump but love the dollar. We hate Bush but we love dollars. We hate Xi Jinping, we hate RMB. No Indian Prime Minister in the next 30 years can say I am friends with China after what has happened today. So so India will never accept Chinese currency as a hegemony. We will not accept. Definitely America will also not accept. And today what has happened is Putin has taken 30,000 crores from us and agreed to give lot of toys. So Putin is also not going to agree. And Chinese currency is not an open currency. இது ஒரு பெரிய problem. ரெண்டாவது problem சைனாக்கு என்னன்னா they implemented that one couple one child policy. So what has happened நான் explain பண்றேன். இப்போ 40 years back they appealed. So ரெண்டு கப்பலுக்கு ஒரு பையன், இன்னொரு கப்பலுக்கு ஒரு பொண்ணு. So அவங்களுக்கு ஒரு பையன். So 4 has been replaced by 1. 4 grandparents have 1 grandchild. That is very well below the replacement level. So China will suddenly, what you will find is, when China achieves its economic prosperity, it will start to decline in population and age in population. When that happens, இன்னைக்கு ஜப்பான் ஆன கதை தான் நாளைக்கு சைனா ஆகும். I will not be there, but you will be there to see it. So you mark these words. When you are 60, you will see the decline of China definitely. I think you are about 25 to 30 years old. So you will definitely see the decline of China.